சிம்பிளாக ஹெல்த்தியாக வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், இது மூணும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் நம்ம பின்னாடி அரைச்சி சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். காய்கறி நல்லா வெந்த அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை இந்த சூப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரணும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஹெல்த்தியாக வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், இது மூணும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் நம்ம பின்னாடி அரைச்சி சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம்.